திரு இந்திரகுமார், இந்த நிகழ்ச்சி இதுல கட்டமைக்கப்பட்டிருக்க ஒரு அரசியல், அதிலிருந்து மீள்வதற்காக தான் திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியை தவிர்த்தார் அப்படின்ற கருத்து சொல்லப்படுது. உங்களோட பார்வை? இதிலிருந்து மீளுவதற்காக அவர் தவிர்த்தார் அப்படின்னு கேக்குறீங்க? தவிர்க்கிறதுக்காக, அந்த அரசியல் கட்டமைப்பை தவிர்க்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சியை அவர் தவிர்த்தார். பொதுவா ஏனாதன் அவர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், அவர் பார்க்காத புத்தக வெளியீட்டு விழாக்கள் கிடையாது. ஒரு புத்தக வெளியீட்டு விழா அப்படின்றதுல எது பிரதானமாக இருக்கும் அப்படின்னா, அந்த புத்தகத்தை பற்றிய கருத்துக்கள் தான் பிரதானமானதாக இருக்கும். ஒரு உதாரணத்திற்கு சொல்வதானால், இன்றைக்கு விசிகவினுடைய அம்பேத்கர் திடல்ல அவர்களுடைய அலுவலகத்தில் ஆனந்த் தில்டும்டே அவர்கள் எழுதிய ஐகோனோகிளாஸ்ட் அப்படின்ற அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. அந்த புத்தக விழா மேடையை பாருங்கள். அதில் பேராசிரியர் ஜெயரஞ்சன் கலந்து கொண்டார், முனைவர் திருமாவளவன் அவர்கள் அதை வெளியிட்டார், ஆனந்த் தில்டும்டே இருந்தார், செயற்பாட்டாளர் மருதையன் இருந்தார், முனைவர் துரை ரவிக்குமார் அவர்கள் இருந்தார், இன்னும் பல பேர் அந்த மேடையில் இருந்தாங்க. அவர்கள் பேசியதன் பிரதான பேசுபொருள் என்னவாக இருந்தது அப்படின்னா, ஐகோனோகிளாஸ்ட்னா என்ன, ஐகோனோகிளாஸ்ட் அப்படின்றது எதற்கு பயன்படுத்துகிறோம், அம்பேத்கரை ஏன் அப்படி சொல்லுகிறார்கள், அதில் இருக்கக்கூடிய விமர்சனம் என்ன, ஏன் ஆனந்த் தில்டும்டேவை சிலர் விமர்சிக்கிறார்கள், அவரை ஏற்க வேண்டிய இடம் என்ன, அதில் இருக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னு அதுதான் பேசுபொருளாக இருக்குமே தவிர, எது குறைவாக இருக்கும் அப்படின்னா அன்றைய அரசியல் நிகழ்வுகள் குறித்தது அப்படின்றது குறைவாக இருக்கும். அழுத்தம் அந்த இடத்துல இருக்காது. திருமாவளவன் அவர்கள் இந்த அரசியல் குறித்தான சில கருத்துக்களை அந்த மேடையில் பேசினாரே தவிர, பெரும்பான்மை அந்த புத்தகத்தை பற்றிய கருத்துக்களைத்தான் பேசினார். இப்போ நேற்றைக்கு நடந்ததெல்லாம் புத்தக வெளியீட்டு விழாவா அப்படின்றது தான் எனக்கு தெரிந்து. இந்த டிபேட்டில் இருக்கக்கூடிய பலரும் பல புத்தக வெளியீட்டு விழாக்களில் தொடர்ந்து கலந்து கொண்டவர்கள். 2 பேர் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஒரு மேடையில் இருக்கிறார்கள் அப்படின்னா, அவர்கள் இருவரும் சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணியை பற்றிய பேச்சுக்கள் அந்த மேலே இடம்பெறவே பெறாது. அப்போதான் அது புத்தக வெளியீட்டு விழா மேடையாக இருக்கும். இல்லை அப்படின்னா அது அரசியல் விழா மேடையாக மாறிவிடும். நேற்றைக்கு நடந்தது ஒரு அரசியல் விழா மேடையாகத்தான் மாறி இருக்கிறது. இதற்கு இடையில சில சம்பவத்தை மட்டும் நினைவுபடுத்தணும்னு நான் விரும்புகிறேன். அக்டோபர் 2023ஆம் ஆண்டு இந்த புத்தகம் தயாரிக்கிறோம் என்று பலருக்கும் கட்டுரைகள் கேட்டு அழைப்பு சென்று இருக்கிறது. அப்போ ஒரு மாசம் முன்னாடி அப்படின்னா செப்டம்பர் 2023 இந்த புத்தகம் தயாரிப்பதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது. புத்தகம் வெளியிடுவதற்காக நிர்மாணிக்கப்பட்ட தேதி என்ன அப்படின்னா ஏப்ரல் 2024. இதற்கு இடையில் என்ன நடக்கிறது, ஆதவர்ஜுனா சீட்டு கேட்டதாக சொல்லப்படுகிறது. அது உண்மையா இல்லையா அப்படின்றது அவருக்கும் தலைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அதற்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் கேட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் கிடைக்கல. அதற்கு பிறகு பல விஷயங்கள் மாறுகிறது. முதலமைச்சர் வராமல் அந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறுகிறார். காரணம் அவருடைய நேரம், அது அந்த தேதியிலிருந்து வேறு தேதிக்கு மாற்றப்படும் பொழுது அந்த சூழலில் நம்முடைய அவைலபிலிட்டியை பொறுத்து அவர் தவிர்க்கிறார். ராகுல் காந்தி கூப்பிடப்படுகிறார். அவர் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருப்பதாலேயோ அல்லது வேறு காரணத்தினாலேயோ அவரும் தவிர்க்கிறார். விஜய் அழைக்கப்படுவதாக இதற்கு இடையில் முடிவெடுக்கப்படுகிறது. எப்ப விக்கிரவாண்டி மாநாடு நடைபெறுவதற்கு முன்னால. அப்போ விஜய் அழைக்கப்படுவதாக தீர்மானிக்கப்படுவதும் இவருக்கு தேர்தலில் சீட்டு கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுவதையும் இணைத்து பார்த்தால் எதற்காக இந்த மாற்றங்களை இவர்கள் செய்கிறார்கள் அப்படின்றத புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை முதல்வர் வருவதாக இருந்தாலும் இதே பேச்சைத்தான் ஆதவர்ஜுனா அவர்கள் அந்த மேடையில் பேசியிருப்பாரா, அல்லது திருமா அவர்கள் வருவதாக இருந்தாலும் இதே பேச்சை ஆதவர்ஜுனா அவர்கள் அந்த மேடையில் பேசியிருப்பாரா? அப்போ திருமாவளவன் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் வரக்கூடாது, அதற்கு நாம் ஒரு அழுத்தத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே விஜய்க்குரிய அரசியலை ப்ரமோட் பண்ணுவதற்காகவே அந்த மேடை திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு திருமா அவர்கள் ஒன்றும் அரசியலுக்கு புதிதாய் வந்தவர் கிடையாது. 40 ஆண்டுகளாக அரசியல் பார்த்து கொண்டிருப்பார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதாலேயே தன்னுடைய நிலைப்பாடில் மாற்றம் வந்துவிடும்னு சொல்ல முடியாதுன்னு திருமாவளவனே ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. நிச்சயமா அவர் இதில் கலந்து கொண்டிருந்தார் என்றால் அவருடைய நிலைப்பாட்டில் மாற்றம் வந்திருக்க போறது அல்ல. ஆனால் அவர் கலந்து கொண்டு ஐயநாதன் அவர்கள் சொன்னது போல விஜய் பேசியதற்கு பிறகு பதில் சொல்லி இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப பிரசிடென்சியல் எலெக்ஷன் நடக்குது. டொனால்டு ட்ரம்ப்பும் பிடனும் பேச போறாங்க. ஒருத்தர் மாத்தி கருத்து சொல்லிட்டு இருக்கிறதுக்கு இது என்ன பிரசிடென்சியல் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குதா, யூஎஸ் பிரசிடென்சியல் எலெக்ஷனா? மாறி கருத்து தெரிவிச்சீங்க என்ன அப்படின்னு. இந்தியாவினுடைய ஜனநாயகம் அவ்வளவு பண்பட்ட ஜனநாயகம் எல்லாம் மாறிவிடவில்லை. திருமாவளவன் அவர்கள் எந்த மேடையிலாவது சிக்க மாட்டாரா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் ஏதாவது ஒரு வார்த்தை அவர் பக்கத்தில் இருப்பவர்கள் பேசிவிட்டால் அவரை மடக்கி விட முடியாதா அப்படின்னு பெரிய வெறியோடு காத்திருக்கிறார்கள். அவரை நம் கூட்டணிக்கு இழுத்து கொண்டால் கிரெடிபிலிட்டி நமக்கு கிடைத்துவிடும் என்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வாய்களுக்கெல்லாம் தீனி போடுவதற்கு விரும்பவில்லை, அவர் விலகி கொண்டார். அதில் அவர் தெளிவாக அறிவித்திருக்கிறார். இதுல சந்தேகத்தை எழுப்புவதற்கு எந்த இடமும் கிடையாது. மாறாக சந்தேகம் எங்கு வருகிறது அப்படின்னா விஜயனுடைய நோக்கங்களில் இருந்து தான் வருகிறது. அம்பேத்கரை பற்றி ஒரு 12ஆம் வகுப்பு மாணவனிடம் போய் ஒரு பேச்சை தயாரித்து பேசப்பா அப்படின்னு சொன்னா கூட அம்பேத்கர் யாரால் பாதிக்கப்பட்டார்,
எதனால் பாதிக்கப்பட்டார்? அம்பேத்கர் கொண்டு வந்த இந்து கோட்பில் நிறைவேறாமல் போனதற்கு எந்த சாதியினுடைய சதி காரணமாக இருந்தது அல்லது எந்த தத்துவத்தினுடைய சதி காரணமாக இருந்தது அப்படின்றதையெல்லாம் அடிக்கோடிடாமல் யாருமே பேச்ச எழுதவே முடியாது. ஆனால் அம்பேத்கர் அவர்களை சாதிய வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கியது யார் என்பதை பற்றி எதுவுமே பேசாம எடுத்து போறாரு. திரு இந்திரகுமார், நாம என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் அவர் பேசணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, எதிர்பார்க்க முடியாது. இல்ல நாம நினைக்கிறது அல்ல, தெரியுமோ என்ன தெரியும் புரிஞ்சு வச்சிருக்காரோ அதை அவர் பேசுறாரு அப்படின்னு. அப்போ அவர் சின்ன பையனா இருக்கிறாரு அப்படின்னா திமுக முப்பெரும் விழா போட்டிகள் நடத்துகிறது, விசிக அம்பேத்கர் விழா போட்டிகள் நடத்துகிறது. அந்த போட்டிகள்ல போய் ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேச்சு போட்டியில போய் பேசிட்டு வரட்டும். இது சரியான வாதம் இல்ல. இல்ல எது அது சரியான வாதம் இல்லன்றது நீங்க எப்படி சொல்ல முடியும்? நான் ஒரு உதாரணம் சொல்றேன். விஜய் நேற்று மேடையில பேசுறாரு, என்ன சொல்றாரு? நாமெல்லாம் ஹாலிடே டெஸ்டினேஷனுக்கு போகணும்னு ஆசைப்படுற மிகப்பெரிய இடம் நியூயார்க் நகரம். அந்த நியூயார்க் நகரத்திற்கு அந்த காலத்திலேயே படிக்க போன மாணவர் ஏன் அந்த நியூயார்க் நகரத்துக்கு அவர் படிக்க போனாரு? என்ன படிக்க போனாரு? அவர் போவதற்கு உதவி செய்தது யாரு? எதற்காக அவருடைய உதவி தேவைப்பட்டது? இங்கேயே அவர் உயர்கல்வியை படிப்பதற்கு என்னென்ன தடைகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டது? இவ்வளவையும் பேசுவதற்கு விஜய் எதையாவது புரிந்து வைத்திருக்கிறாரா, படித்து வைத்திருக்கிறாரா? ஒண்ணுமே தெரியாது. நான் ஒரு நான் சொல்றேன், நான் ஒரு புது பையன், எனக்கு அம்பேத்கரை பத்தி ஒண்ணும் தெரியாது. நான் எப்படிங்க அந்த புத்தகத்தை வெளியிடுறது? நான் வேணும்னா அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறேன், திருமாவை வச்சு வெளியிடுங்கன்னு சொல்லி இருக்கணும் விஜய் அவர்கள். அவர்கிட்ட யாருமே அந்த கேள்வியை கேட்கறதே இல்லையே. நீங்க எதுக்கு சார் திருமாவுக்கு தேவையில்லாம அழுத்தம் கொடுக்குறீங்க? நீங்க ஒரு நியூ கம்மர், திருமா மேல மரியாதை இருந்ததுன்னா அவர் இந்த புத்தகத்தை வெளியிடுறதா சரி. இந்த தமிழ்நாட்டு களத்துல 40 ஆண்டுகளாக தெரு தெருவாக பிரச்சாரம் செய்து, தெரு தெருவாக உழைத்து பேசி, பாடல் மூலமாக, நாடகங்கள் மூலமாக, பேச்சுக்கள், எழுத்துக்கள், இன்டெலெக்சுவல் மூவ்மெண்ட்ஸ் மூலமாக அம்பேத்கர் அவர்களை ஒரு நிறுவனமாக இங்கு உருவாக்கி இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்களும் திருமாவளவன் அவர்களும். அந்த தன்மை அவர்களுக்கு தான் இருக்கிறது. அவங்க தான் இதை வெளியிடணும். நான் இதுக்கு தகுதி இல்லாதவன், நான் சின்ன பையன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவர் விலகி இருக்க வேண்டும். ஆனால் நான் முடிச்சிறேன், ஒரு சின்ன பையனோட துடுக்குத்தனத்துக்காக ஆதவர்ஜுனா அவர்கள் அந்த மேடையை ஒரு விஜய் ப்ரமோஷன் ஈவெண்டா தான் நடத்தி இருக்கிறாரு. இல்ல இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு அழைப்பு வரும்போது அதை திருமாவளவன் வேண்டாம் என்று தவிர்க்கிறார். அது அப்படியான ஒரு அழைப்பு விஜய்க்கு வரும்போது அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். யார் அதை விட்டு கொடுக்கணும், அதை ஏற்பதும் மறுப்பதும் அவரவர்களோட விருப்பம் தானே. ஆனா அவர் ஏன் அதை பண்ணல, அவர் சின்ன பையன் அப்படின்னு குறிப்பிடுறது சரியா? அவங்க விருப்பம் தானே. திரும்ப தன்னுடைய விருப்பம் முதல்ல வர்றேன்னு சொல்றாரு. விக்ரவாண்டி மாநாடு முடிந்ததற்கு பிறகு வரலான்னு முடிவெடுத்துட்டாரு. விட்டுற வேண்டியது தானே. அதுல எதுக்கு டிபேட் வேண்டி கிடக்கிறது? அதுல எதற்கு ஒரு நாளிதழ் ஒரு முதல் பக்கத்துல அவ்வளவு பெரிய அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க? இந்த நாளிதழை படிப்பவர்கள் எல்லாம் அன்னைக்கெல்லாம் பெரிய ஷாக்கு. என்னடா இது, இது மலர்ன்னு நினைச்சு வாங்கினா ஒருவேளை கரணா இருக்குமா? இவரை பற்றின செய்தி முதல் பக்கத்தில் வருது, டப்பா போட்டு ஆதவர்ஜுனான்லாம் வருது. நம்ம பத்திரிகையை மாற்றி வாங்கிட்டோம், மேலே பார்த்தா அந்த மலர் மலர்ந்து சிரிக்கிறது. ரைட்டு, இவங்க அப்போ இதை வெளியிடுறாங்கன்னா வேற ஏதோ நோக்கம் இருக்கிறது அப்படின்றத அவர் புரிந்து கொள்ளுகிறார். 2 பேர். நான் ஒரே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறேன். இந்த விஷயம் 3 தரப்புக்கு தெரியும். ஒன்று அந்த பிரசுரம், 2வது அந்த பிஆர் ஏஜென்சி, 3வது விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள். திரும்ப இந்த தகவலை வெளியே சொல்லல, தினமலருக்கு இந்த இன்டென்ஷனோட இந்த விழா நடத்த போறோம்னு அவர் சொல்லல. அப்ப இந்த 2 பேர்ல யாரோ சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கேடான எண்ணம் இருக்கிறதுன்றத அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த நிகழ்ச்சியில இருந்து விலகிட்டாரு. அவங்க விருப்பம் தானே, அவர் விருப்பத்தின் பேர்ல தவிர்த்துட்டாரு, விட்டுட்டு போக வேண்டியது தானே. எதற்காக திரும்ப கலந்து கொள்ளவில்லை என்பது எதற்காக, அவர் யாருக்கு அச்சப்படுகிறார், யாருக்கு பயப்படுகிறார், அவரே அவருடைய பதில தெளிவுபடுத்தி இருக்கிறார், தாய் சொல்ல தெளிவுபடுத்தி இருக்கிறார். தெளிவுபடுத்தியதற்கு பிறகும் விஜய் அந்த மேடையில் என்ன பேசுறாரு அப்படின்னா, நீங்க கூட்டணியினுடைய அழுத்தம் உங்களுக்கு இருக்கிறதே என்னால் இங்க கூட்டணியை பத்தி உங்களுக்கு என்னங்க தெரியும்? கட்சினா என்னன்னு தெரியுமா? 144 மாவட்ட செயலாளர்களை வைத்துக் கொண்டு 234 மாத்துறதுக்காக தமிழ்நாடு முழுக்க மாவட்டமாக, மண்டலமாக, ஜோனாக திருமாவளவன் அவர்களே நேரடியாக போய் 234 மாவட்ட செயலாளர்களையும் மாவட்ட கிளைக்கழகங்களையும் உருவாக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. நான் ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன், ஓட்டர் லிஸ்ட் கூட கையில கிடையாது. தேர்தல் ஆணையத்திட்ட போய் கேட்டுட்டு இருக்காங்க, ஐயா எல்லா ஓட்டர் லிஸ்டும் எங்களுக்கு எக்ஸல் சீட்ல கொடுப்பீங்களான்னு. சரி, இதுதான் தாவேகாவினுடைய இன்றைய நிலவரம். இந்த லட்சணத்தில் இருந்து கொண்டு நீங்க முடிச்சிரேன், ஒரு வரி மட்டும் முடிச்சிரேன். இல்ல, இத கூப்பிடுறதுக்கு ஒரு தகுதி வேணாமா? யார் கூப்பிடுறதுன்ற ஒரு தகுதி வேண்டாமா? ஒரு சின்ன பையன்னா அந்த சின்ன பையனுக்குரிய இலக்கணத்தோட நடந்துக்கிறணும். ஒரு நியூ கமருக்குரிய இலக்கணத்தோட நடந்துக்கிறணும். வேங்கவேலுக்கு நீ நேர்ல போனீங்களா? வேங்கவேலுக்கு திரும்ப நேர்ல போய் அந்த வீட்டுக்கு போய் பார்வையிட்டாரு, அவர்கள்ட்ட பேசினாரு. ஆதவர்ஜுனா போனாரா? வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் போனச்சா அல்லது விஜய் போனாரா? நீங்க உங்களுக்கு வேங்கவேல் எப்படி இருக்கும்னே தெரியாது, தண்ணி தொட்டில எப்படி தண்ணி வரும்னு தெரியாது. ஆனா நீங்க வேங்கவேல பேசுங்க, திரும்ப பேசுங்க, வேடிக்கை பார்க்கணுமா? குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கீங்க. திரு ஐயநாதன் அதற்கான கேள்விகளையும் கேட்போம்.